Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல 20 நிமிஷத்துல ஒரு சுவையான பஞ்சு போல கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சுவையிலும் சரி, செய்முறையிலும் சரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த கேக் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துங்க. இதுல ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு 5 ml அளவுக்கு அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இல்லனா வந்து பட்டர் இல்லனா நெய் ஏதாவது ஒன்னு சேர்த்துங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அதாவது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தி ஹை ஸ்பீட்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்ல அப்படினா அந்த ஹேண்ட் பீட்டர் வச்சிருப்போம் இல்லையா அந்த மிக்சிங் பண்றது அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததா இது கூட 75 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுவே நீங்க ஹேண்ட் பீட்டர்ல பண்றீங்க அப்படினா ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கங்க. அடுத்ததா இது கூட 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கறேன். கண்டிப்பா பேக்கிங் பவுடர் சேர்த்தா தான் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் கேக். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க ஸ்பேச்சுலா வச்சு. அதுக்கு அப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அதிக நேரம் வச்சு நீங்க பீட் பண்ண கூடாது. மாவு சேர்த்த பிறகு அதிக நேரம் பீட் பண்ணீங்க அப்படினா கேக் வந்து ஹார்டா வந்துரும். லோ ஸ்பீட்ல வச்சு 30 செகண்ட் பண்ணா போதும். இதுவே நீங்க ஹேண்ட் பீட்டர்ல பண்றீங்க அப்படினா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுங்க போதும். மாவு கட்டிலாம் இல்லாம கலந்து விட்டுட்டா போதும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தா போதும். அடுத்ததா வீட்ல வந்து சின்ன சின்ன சில்வர் பாத்திரம் இருந்துச்சு அப்படினா அதாவது சில்வர் கப் இருந்துச்சுனா அதை பயன்படுத்திக்கங்க. இல்லனா பேப்பர் மோல்ட் கப் உங்ககிட்ட இருக்கு அப்படினா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல வந்து நான் இன்னைக்கு 2 மெத்தட்ல சொல்றேன். நேரடியாவே நீங்க வந்து கொஞ்சமா பட்டரை வந்து அதுல பட்டரோ இல்லனா நெய்யை கூட தடவலாம். இல்லனா இந்த மாதிரி வந்து பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த கொஞ்சமா நெய் தடவிட்டு அது மேல பட்டர் பேப்பரை வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுக்கு மேலயும் நீங்க வந்து இத வந்து நம்ம ஊத்திக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம். அதே மாதிரி அந்த கப்புக்கு 3/4 கப் வர அளவுக்கு ஊற்றுங்க. ரொம்ப முழுவதும் ஊற்றிடக்கூடாது. அதே சமயத்தில் 1/2 கப் ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளுக்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3/4 கப் ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே பொங்கி வரத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை டேப் பண்ணிங்க. நான் இன்னைக்கு இந்த இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா அதுதான் வந்து பயன்படுத்த போகிறேன். இடியாப்ப தட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைனாலும் கவலைப்பட வேணாம். நமக்கு இட்லி தட்டு இருக்கும் இல்லையா அந்த இட்லி தட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு இட்லி குழிக்கும் ஒரு பவுலை வச்சுட்டா சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்ததா இதை மூடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டை அப்படியே மூடக்கூடாது. ஒரு துணியை பயன்படுத்தி மூடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு வெள்ளை துணியாக பார்த்து எடுத்துக்கங்க. கலர் துணி இருந்தாலும் சாயம் இறங்காத துணியாக பார்த்து எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன வெள்ளை டவல் தான் வந்து பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த இட்லி தட்டை இந்த மாதிரி உள்பக்கம் அந்த வெள்ளை டவல் கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு கவுத்தி போட்டு மறுபடியும் அதை மேலே போட்டு ஒரு சின்னதாக முடிச்சு போட்டுருங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து செய்வாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அதாவது அந்த நீர் வந்து அந்த மேலே அந்த கேக் மேலே வந்து சொட்டாமல் அப்படியே வந்து அந்த துணியில் வந்து உறிஞ்சிக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு குறைவான நேரத்திலே அந்த ஆவி ஃபுல்லாகவே அதில் அடித்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வெந்து வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துங்க. இது வந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த கேக் வேகிறதுக்கு. அதனால் தண்ணி வந்து சுண்டிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது நம்ம வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதாவது லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கட்டும். சரியாக 15 நிமிஷத்தில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம். சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குல்ல. எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இது உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹேண்ட் பீட்டராலே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல மறந்துட்டேன். நான் இன்றைக்கி இந்த பீட்டர் வந்து பயன்படுத்திருக்கிறதுனால சர்க்கரையை வந்து பொடி பண்ணாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஹேண்ட் பீட்டர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா சர்க்கரையை வந்து பொடி பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இது நான் உங்களுக்காக இது மாதிரி பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக பிரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டையும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.